திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி 26 வயதான இவர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஜூன் மாதம் முதல் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ரமணியும் அதே பகுதியை சேர்ந்த 28 வயதான மதன்குமாரும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மதன்குமார் 10ஆம் வகுப்பு படித்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தனது தங்கை திருமணத்திற்காக ஊருக்கு திரும்பிய நிலையில் தற்போது மீன்பிடி தொழில் செய்து வந்தார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் பெற்றோரை சந்தித்து பெண் கேட்டுள்ளனர். அப்போது ரமணியின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 1 மாதமாக ரமணியின் பெற்றோர் மதன்குமாருக்கு பெண்ணை திருமணம் செய்து வைக்க ஆர்வம் காட்டாமல் இருந்துள்ளனர். ரமணியும் மதன்குமாரிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். ரமணியின் உறவினர் ஒருவர் மதன்குமாரின் பழக்க வழக்கம் சரியில்லை என ரமணியின் பெற்றோரிடம் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ரமணியிடம் மதன்குமார் நேற்று முன்தினம் மாலை திருமணம் தொடர்பாக பேசியுள்ளார். அப்போது ரமணி மதன்குமாரை திட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதன்குமார் நேற்று காலை ரமணி பணிபுரியும் பள்ளிக்கு சென்றுள்ளார். அங்கு ஆசிரியர்கள் ஓய்வறையில் இருந்த ரமணியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி தகராறு செய்துள்ளார். அப்போது மதன்குமார் தான் மறைத்து வைத்திருந்த மீன் வெட்ட பயன்படுத்தப்படும் கத்தியால் ரமணியின் கழுத்தில் குத்திவிட்டு தப்பியோட முயன்றார். அவரை சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். அதே சமயத்தில் அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் தகவல் அறிந்து வந்து மதன்குமாரை கைது செய்தனர். இதற்கிடையே ஆசிரியை ரமணியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.